இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு வாய்ஸ் அப்படின்றதுல வந்தது தான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். வாய்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, இட் எக்ஸ்பிரஸஸ் வெதர் த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த வேர்ப் ஆர் த சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த வேர்ப். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆக்சுவலி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் என்ன மாதிரி சென்டென்ஸில் இருந்தால் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ண முடியும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிற சென்டென்ஸை வந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேசிவில் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு ஆட்ஜெக்டிவோ ஒரு ஆட்வர்போ இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டிஃபை ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆக்டிவ்லேருந்து பேசிவில் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, வாய்ஸ் அப்படின்னா என்ன? It expresses whether the subject perform the verb or the subject receives the verb. அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு சொல்லிருக்கோம், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் வந்து வெர்பை பெர்ஃபார்ம் பண்ணுதா ஆர் அதர்வைஸ் வெர்பை ரிசீவ் பண்ணுதா, இதை பேசுறது தான் வந்துட்டு என்ன வாய்ஸ். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், சப்ஜெக்ட் வந்து வேர்பை பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை வேர்பை ரிசீவ் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அதுதான் வந்துட்டு வாய்ஸ். என்ன மாதிரி சென்டென்ஸ் நம்ம வந்துட்டு ஆக்டிவ் டு பேசிவ் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு கன்வர்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் அப்படின்னாலே என்ன, நவுன் ரிலேட்டடாக வரும் இல்லையா, சப்ஜெக்டிஃபைவாக இருக்கும். நேம் பர்சன் பிளேஸ் திங் இது மாதிரி வரதெல்லாம் வந்துட்டு என்ன சப்ஜெக்டில் வரும். ஆப்ஜெக்ட்னாலே என்ன, திங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆப்ஜெக்டிஃபைவாக வரும். ஓகேவா? ஸோ அது ஆப்ஜெக்டிஃபைவாக வரும்போது ஆக்டிவ் டு பேசிவாக வரும்போது என்ன ஆகும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகும். அதெல்லாம் ஓகே. அந்த வாய்ஸ் எப்படி அந்த ஒரு ஆக்டிவாக பேசிவாக அப்படின்றது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த வெர்பை பெர்ஃபார்ம் பண்ணுதா, அந்த ஒரு வேர்பை வந்து அந்த சப்ஜெக்ட் பண்ணுதா இல்லை அந்த வெர்பால் சப்ஜெக்ட் பண்ணப்படுதா அப்படின்றதான் வந்து என்ன இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் அந்த வேர்பை வந்து சப்ஜெக்ட் பண்ணுதா இல்லை அந்த வேர்பால் சப்ஜெக்ட் பண்ணப்படுதா அப்படின்றதான் வந்துட்டு என்ன இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? பாருங்க, வாய்ஸஸில் வந்து 2 வாய்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு என்ன ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். அது சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த வேர்ப், சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ், சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணுச்சுன்னா அது என்ன பேசிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் எக்ஸாக்டாக புரியும். ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ரூல்ஸ் ஃபார் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன்ஸ். இந்த 6 ரூல்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இதை நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த ரூல்ஸை நம்ம எக்ஸாக்டாக அந்த கன்வர்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மிஸ்டேக்கே வராது, கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டென்ஸை பற்றினா கொஞ்சம் ஐடியாஸ் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டென்ஸை நான் இங்கே அப்ளை பண்ணி இது வந்தால் இதுதான் வரும் அப்படின்றத நான் அந்த டென்ஸை நம்ம அப்ளை பண்ணி ஒரு டென்ஸுக்கும் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம், நோ ப்ராப்ளம். ரூல்ஸ் ஃபார் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன்ஸ் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் இன்டர்சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோமா. இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாகவும் இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாகவும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது இன்னும் எக்ஸாக்டாக புரியும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ன்றது இங்கே சப்ஜெக்டாக வரணும், இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக வரணும். அதுதான் வந்துட்டு என்ன ஆக்டிவ் டு பேசிவ் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஷுட் நாட் சேஞ்ச் த டென்ஸ். அதாவது நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம டென்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறக்கூடாது. டென்ஸில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட்னா சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே தான் இருக்கணும் பேசிவ். ஆக்டிவில் கேட்டிருக்காங்கன்னா பேசிவும் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே தான் இருக்கணும். இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்கன்னா பேசிவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கணும். இதுவே பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்கன்னா பேசிவும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்கணும். நம்ம வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு டென்ஸ்லாம் மாற்றிடக்கூடாது. டென்ஸ் வந்துட்டு மாறவே மாறாது, அதனோட கன்வர்ஷன் மட்டும் தான் மாறும். ஆக்டிவ் டு பேசிவ் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த கன்வர்ஷன் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுமே தவிர டென்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகாது. பட் பேசிவாக வரும்போது எப்படி வரும், அதே டென்ஸ் தான், பட் அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக பார்க்கலாம். செகண்ட் ரூல் என்ன, வி ஷுட் நாட் சேஞ்ச் த டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ரொனவுன்
equal to object pronoun. என்னன்னா இப்போ subject pronounல என்ன இருக்கு? இப்போ I, we, you, he, she, it, they இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து subject pronoun. இப்போ வந்து subject active voiceல I write a letter அப்படின்னு வரும்போது அதை பாசிவாக கொண்டு வரும்போது ஐ வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும்போது ஐ என்னவா வரும்? ஐ அப்படியே நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஐக்கு ஈக்குவலண்ட்டான ஐன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? மீ. ஸோ அப்போ அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஈக்குவலண்ட்டான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐனா மீ, வீனா அஸ், யூனா யூ, ஹீனா ஹிம், ஷீனா ஹர், இட்னா இட், தேனா தெம். ஸோ அதுக்கு அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம அதே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வேற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஈக்குவலாக எது இருக்குதோ அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரூல் தான் இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாருங்க, யூஸ் ஒன்லி V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இன் த பாசிவ் வாய்ஸ். எந்த டென்ஸாக இருந்தாலும் பாசிவ் வாய்ஸில் பேசும்போது எந்த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்? V3 verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் யூஸ் பண்ணணும். V3, V1, V2, V3, V4, V5 இப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் யூஸ் பண்ணணும். வேர்ப் தெரியலனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தெரியறது லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தெரியணும்? வேர்ப் தெரியணும், வேர்ப் ஃபேமிலி சார்ட் தெரியணும், அப்புறம் வந்துட்டு டென்ஸ் பற்றின கொஞ்சமாவது ஐடியா இருக்கணும். சரி, ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு சைட் பை சைடு அதையும் நான் கொண்டு வந்துட்டு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். யூஸ் ஒன்லி, அதாவது பாசிவ்ல பேசும்போது அந்த வேர்ப் எப்படி தான் இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக தான் இருக்கணும். எந்த டென்ஸாக இருந்தாலும் ஓகே. எந்த டென்ஸு நீங்கள் எந்த ஆக்டிவ் வாய்ஸை வந்து பாசிவ்ல சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ஸிலரி வேர்ப் பிஃபோர் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது என்ன? மெயின் வேர்ப். மெயின் வேர்புக்கு முன்னாடி என்ன வரும்? ஹெல்பிங் வேர்ப் வரணும்ல, ஆக்ஸிலரி வேர்ப் வரணும்ல. அதுதான் மெயின் வேர்புக்கு முன்னாடி எப்போவுமே என்ன வரும்? ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரும். பிகாஸ் அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் என்ன பண்ணும்? அது எந்த டென்ஸில் இருக்குன்னே சொல்லும். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ணவே முடியாது. அது ப்ரெசென்ட்டில் இருக்கா, பாஸ்ட்டில் இருக்கா, ஃபியூச்சரில் இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ மெயின் வேர்புக்கு முன்னாடி என்ன வரணும்? ஹெல்பிங் வேர்ப் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, செக் வெதர் த ஆப்ஜெக்ட் இஸ் சிங்குலராக. ஓகே, SVO சொல்லிட்டாங்க. ஓகே, ஆக்டிவ்ல கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, SVO, அந்த O அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குதா ப்ளூரலில் இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா சிங்குலராக இருந்தால் சிங்குலருக்கு ஈக்குவலண்ட்டான ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். அது சிங்குலராக இருந்து நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணோம்னா அதுவும் தப்பாயிடும். ஸோ இப்போ இந்த 6 ரூலுமே என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஸோ இந்த 6 நம்ம மைண்டில், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டாங்க, பாசிவ்க்கு கன்வர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 6 நம்ம பண்ணியிருக்கிறோமா, இதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 6 என்ன ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாய்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நமக்கு அந்த வேர்ப் தெரியணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நான் இங்கே சொல்லியிருக்கேன், V3ன்னு சொல்லியிருக்கேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுலேருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம அந்த வேர்ப் வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் வாய்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ். தீஸ் ஆர் த ரூல்ஸ் வி ஹாவ் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ப் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸ் அந்த வாய்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு. இப்போ இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேர்ப் எப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு டென்ஸுக்குமே சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், இப்படி ஒரு டென்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் தான். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிங்குலர். இப்போ வந்துட்டு சிங்குலரில் ஒன்று, ப்ளூரலில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, அனு ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுதான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. பாருங்க, ஐ வந்துச்சுன்னா என்ன வரணும்? மீ வரணும். வி வந்தா அஸ் வரணும். யூ வந்தா யூ வரணும். ஹி வந்தா ஹிம். ஷீ வந்தா ஹர். இட் வந்தா இட். தே வந்தா தெம். ஸோ இப்படி சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா இதோட ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இப்படி இருக்குதுன்னா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அனு ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இங்கே அனு என்ன? சப்ஜெக்ட். வேர்ப் என்ன? ஈட்ஸ் என்ன? வேர்ப். அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட். அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே என்னவா வந்துடும்? இங்கே சப்ஜெக்டாகவும், இந்த சப்ஜெக்ட் அப்படியே இங்கே என்னவா வந்துடும்? இங்கே ஆப்ஜெக்டாகவும் வந்துடும். ஓகேவா? அண்ட் ஆப்பிள்ங்கிறது இங்கே என்ன வந்துருச்சு? சப்ஜெக்டாக வந்துருச்சு. இந்த அணுன்றது பை அணு அப்படின்னா ஆப்ஜெக்டாக வந்துருச்சு.
ஓகேவா? பை அப்படின்றது பேசிவ்ல எவ்ரி பேசிவ்ல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேசிவ்ல பை இல்லாமலே வந்துட்டு பேச முடியும். அதை நான் அப்கமிங் கிளாஸில் கொண்டு வரேன். இங்கே வந்துட்டு பேசிவ்ல பை வந்துட்டு பை யூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை கொண்டு வருவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, அனு ஈட்ஸ் an ஆப்பிள். an ஆப்பிள்ங்கிறது என்ன? ஒரே ஒரு ஆப்பிள் தான். ஸோ அந்த an ஆப்பிள் இதோட வேர்ப் என்ன? இப்போ நான் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது சிம்பிள் ஆக்டிவும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு, பேசிவும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ an ஆப்பிள் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ an ஆப்பிள்ன்றது சிங்குலர் நவுன்னால நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன்? ஆக்ஸிலரி வேர்ப் இஸ் யூஸ் பண்ணுறேன். சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுறேன், சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணுறேன். ஈட் அப்படின்றது என்ன ஆச்சு? ஈட்டன்றது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாசிவ்னாலே என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதில் என்ன நம்ம ரூல் பார்த்துருந்தோம்? மெயின் வேர்புக்கு முன்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்ப்னு பார்த்துருந்தோமா? இது ஆக்ஸிலரி வேர்ப், இது மெயின் வேர்ப். பை அனு. an ஆப்பிள் இஸ் ஈட்டன் பை அனு. டென்ஸ் மாறி இருக்கா? டென்ஸ் மாறலை. சப்ஜெக்ட் அந்த ரூல் எல்லாமே அப்ளை ஆச்சுன்னு பாருங்கள். 6 ரூலுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாறிடுச்சு. ஓகே, டென்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோமா? டென்ஸ் சேஞ்ச் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் ஈக்குவலண்ட்டான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அணுன்றதுனால நம்ம அணுவே போட்டுட்டோம், நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின் வேர்புக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்ப் வரும்னு பார்த்துருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்க சொல்லியிருந்தாங்க, அதுவும் பார்த்துட்டோம். அது சிங்குலர்னால என்ன? சிங்குலர் நவுன்னால சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ 6 வேர்புமே நம்ம என்ன பண்ணியாச்சு? அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீலா ஈட்ஸ் 10 செர்ரிஸ். ஷீலாங்கிறது என்ன? சப்ஜெக்ட். ஈட்ஸுங்கிறது என்ன? வேர்ப். 10 செர்ரிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். 10 செர்ரிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அட் த சேம் டைம் இது எதில் இருக்குது? ப்ளூரல். இது எப்படி இருக்குது? ப்ளூரல். ஏன்னா ஒன்று இருந்தால் தான் சிங்குலர், மோர் தென் ஒன்று இருந்தால் என்ன? ப்ளூரல். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? பேசிவில் வரும்போது சப்ஜெக்டாக வந்துடும். ஸோ 10 செர்ரிஸ்ன்றது இங்கே அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வந்துச்சு. 10 செர்ரிஸ்ன்றதுனால இது வந்து ப்ளூரல் நவுன்னால நம்ம வேர்பே ஆக்ஸிலரி வேர்பே ஹெல்பிங் வேர்பே எப்படி தான் யூஸ் பண்ணணும்? ப்ளூரல் வேர்பாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இதுவும் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ 10 செர்ரிஸ்ன்றது ப்ளூரல், வெர்பும் வந்துட்டு ப்ளூரலாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் யூஸ் பண்ணிருக்கேன். பாசிவ் ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு ஆக்ஸிலரி வேர்ப் வந்துட்டு ஆர் யூஸ் பண்ணிருக்கேன். ஈட்டன் ஆஸ் வெல் அஸ் பாசிவ்னால என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நானும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். மெயின் வேர்ப் பை ஷீலா அதே வந்துடுச்சு. ஸோ அந்த ரூல் எல்லாமே நம்ம எக்ஸாக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். டென்ஸ் மாறி இருக்கா? டென்ஸ் மாறவே இல்லை. இதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட் தான், இதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட் தான். இது ஆக்டிவில் இருக்குது, இது பேசிவில் இருக்குது. ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அந்த 6 ரூலுமே அப்ளை பண்ணியிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு கன்வெர்ட் ஆக்டிவ் டு பேசிவ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னும் எல்லா டென்ஸுக்குமே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த வேர்ப் எப்படி அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது எது அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக இப்போ நம்ம அந்த வேர்ப் சார்ட்டில் பார்க்கலாம். வேர்ப் பார்க்கும்போது அந்த வேர்போடு அதை அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ப் சார்ட். இந்த வேர்ப் சார்ட் தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேசிவ் வாய்ஸில் கன்வர்ஷனில் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ வேர்ப் சார்ட் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர். நமக்கு சொல்கிற அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த V3 வேர்ப் எதுனா அது இதுதான். V3 வேர்ப் தான் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம எவ்ரி பேசிவ் எந்த டென்ஸாக இருந்தாலும் பேசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த V3 இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இதில் இருக்க வேற எந்த காலம் வேற எந்த பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர் வேற எதையுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். எந்த டென்ஸாக இருந்தாலும் பேசிவ்ல இதுதான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? வேர்ப் ஃபார்ம் என்னன்றது தெரியணும், வேர்ப் ஃபேமிலி சார்ட் என்னன்றது தெரியணும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, பாருங்க. ஓகே, பேஸ் ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ரொம்ப பேஸாக இருக்கும். எந்த டென்ஸ்லையும், அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இது வரும். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இந்த பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. டூ ஆர் டஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பேஸ் ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம்னால என்ன? சிம்பிள் பாஸ்ட்டுக்கு இந்த பாஸ்ட் ஃபார்ம் வந்துடும்.
நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி பர்ஃபெக்ட், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், 3 பர்ஃபெக்ட்டுக்குமே இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவில் பேசிவ்லையுமே எவ்ரி பேசிவ்லையுமே என்ன தான் வரும், இது தான் வரும். பட் அந்த எப்படி ஆக்டிவ் எப்படி பேசிவ் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும், அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிவ் அப்படின்றது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது அந்த 3 டென்ஸ்லையுமே இருக்கிற பர்ஃபெக்ட்டுக்கு அப்ளை ஆகும், அட் த சேம் டைம் பேசிவ்லையும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எதுக்கு அப்ளை ஆகும்னா 3 டென்ஸ்லையுமே இருக்க கண்டினியூஸ் டென்ஸுக்கு அப்ளை ஆகும். பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், 3 கண்டினியூஸ்க்குமே இது வந்துட்டு அப்ளை ஆகும். அட் த சேம் டைம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுக்குமே அப்ளை ஆகும். அந்த டிஃப்ரென்சேஷன் சின்ன டிஃப்ரென்சேஷன் தான், ஆக்ஸிலரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த ஆக்ஸிலரிஸில் தான் அது எந்த டென்ஸ் அப்படின்றது நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் இது எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஹீ ஷி இட். தேர்ட் பர்சன் சிங்குலர்னால என்ன, நம்ம ப்ரொனவுன்ல சார்ட்டில் பார்த்துருந்தோம்ல ஹீ ஷி இட், அதுதான் வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். அந்த தேர்ட் பர்சன் சிங்குலரை பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்ல பேசும்போது இந்த வேர்ப்ஸ், இந்த V5 வேர்ப்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ V1 என்ன, V1 அப்படின்றது ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம், அவ்வளோதான். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் கால் V1. நெக்ஸ்ட் V2 அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், அப்படியே அந்த பேஸ் ஃபார்முக்கு பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன V2. நெக்ஸ்ட் V3நாலே என்ன, V3நாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான். இதுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், பேசிவ்ல அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னாலே அதில் வந்துட்டு என்ன ING இருக்கும், அதுதான் வந்துட்டு என்ன V4. நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால எஸ் ஆட் ஆகும், ஒன்று எஸ் ஆர் ES ஆர் IES இது வந்து ஆட் ஆகும், அதுதான் வந்துட்டு என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். பேஸ் ஃபார்மில் வந்துட்டு கிவ்வோட எக்ஸாக்ட் பாஸ்ட் ஃபார்ம் என்ன, கேவ். கிவ்வோட எக்ஸாக்ட் பாஸ்ட் ஃபார்ம் வந்து கேவ். அதாவது கிவ், கேவ், கிவன் அப்படியே நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது. கிவ்வோட பாஸ்ட் ஃபார்ம் கேவ், கிவ்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன், கிவ்வோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிவிங், கிவ்வோட தேர்ட் பர்சன் சிங்குலர் கிவ்ஸ். இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் சியோட பாஸ்ட் ஃபார்ம் saw. நெக்ஸ்ட் சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் seen. நெக்ஸ்ட் சியோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் seen. சியோட தேர்ட் பர்சன் சிங்குலர் sees. இதெல்லாம் இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது டென்ஸ் வரும்போது தான் தெரியும். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ அந்த ரூல் என்ன, அதுக்கு எது முக்கியமாக வேணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்ஸ் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள் டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் டுக், டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன், டேக்கோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டேக்கிங். நெக்ஸ்ட் டேக்கோட தேர்ட் பர்சன் சிங்குலர் டேக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க யூஸ்டோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ்டு, யூஸ்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ்டு, யூஸ்டோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூசிங், யூஸோட தேர்ட் பர்சன் சிங்குலர் யூசஸ். நெக்ஸ்ட் ஆஸ்கோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஸ்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்கோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்கிங், ஆஸ்கோட தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆஸ்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாயில் இஸ் த பேஸ் ஃபார்ம். பாயிலோட பாஸ்ட் ஃபார்ம் பாயிலோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாயிலோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாயிலிங், பாயிலோட தேர்ட் பர்சன் சிங்குலர் பாயில்ஸ். ஸோ திஸ் இஸ் த வேர்ப் சார்ட். இப்படி தான் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இப்போ வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் எந்த டென்ஸில் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணணும், பேசிவில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் ஹோம்ஒர்க்கில் இந்த பேஸ் ஃபார்ம் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர் நீங்களே வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு வேறு 5 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ், அதோட வேர்ப் சார்ட், அதோட வேர்ப் லிஸ்ட் என்ன அப்படின்றது, ரிமைனிங் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸோட ஹோம்ஒர்க். நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேர்ப் லிஸ்ட்டோட பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு நான் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆட், borrow, buy, swim, no.
இது எல்லாத்துக்குமே V2 V1 நான் ஃபில் பண்ணிட்டேன். V2 V3 V4 V5 நீங்க ஃபில் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இதுலயே வந்து உங்களுக்கு கோர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இதுலயே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுலயே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இல்ல மேம் எனக்கு கோர்ஸ் வேணாம், டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு கோர்ஸும் வேணும், டெஸ்ட் சீரீஸும் வேணும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுலயே டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. இல்ல டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தனியா வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்க வேண்டாம். இதுலயே டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து கோர்ஸே வாங்கிட்டு டெஸ்ட் சீரீஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ், டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் நான் சொல்றேன், ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்க வேணாம். உங்களுக்கு அதுலயே இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும். கோர்ஸ் வாங்காதவங்க டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும். எனக்கு இங்கிலீஷ் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படி ஃபீல் பண்றவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே 1 இயர் வேலிடிட்டி தான்.